இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது அமிர்தா. இவ்வளவு நாள் நீங்க லவ் ஆக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். நீங்க ஆக்செப்ட் பண்ணவே இல்லை. நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து உங்க கையை பிடிச்சு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு போய் உங்க கழுத்துல நான் தாலியை கட்டி எங்க அம்மா பாட்டி முன்னாடி நீங்க தான் இந்த வீட்டு மருமகன்னு காட்டுறேன். இப்படி எல்லாம் பண்ணணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா என்ன பண்றது, இது ரியல் லைஃப் ஆச்சு, ரியல் லைஃப் கிடையாது. சினிமால மட்டும்தான் இப்படி எல்லாம் நடக்கும். எங்க அமிர்தா, ப்ளீஸ் கொஞ்சம் நிலைமையை புரிஞ்சுக்கோங்களேன். எங்க வீட்டுல அம்மா பாட்டி 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மயூரி நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லியும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சுத்துறா. நான் உங்க பின்னாடி பைத்திய மாதிரி சுத்துறேன்ல, அந்த மாதிரி. அது நடக்காதுன்னு அவளுக்கே தெரியல. எங்க அமிர்தா, என்னை விட ஒரு நல்ல பையன் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. ஏங்க நீங்க என்ன காதலிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு என்கிட்ட என்னங்க குறை இருக்கு? சரி, உங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நான் கண்ணை மூடிட்டு ஒத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன காதலிக்கிறதுக்கு ஒத்துக்கணும், ஓகேவா? சரியா? நாளைக்கு 2ல ஒரு முடிவு கட்டி ஆகணும். 2ல ஒரு முடிவு என்ன? ஒரே ஒரு முடிவு தான். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும். கண்டிப்பா ஒத்துப்பீங்க. அதை விட்டா உங்களுக்கு வேற வழியே கிடையாது. சொல்லுங்க விக்ரம், என்ன விஷயம்? ஐ எம் சாரி மிஸ்டர் விஷ்ணு. சாரியா? எதுக்கு? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? இல்ல, முதல் தடவை நீங்க எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தீங்க. ஆனா என் பொண்ணு உங்ககிட்ட சரியா பேசல. நீங்களா போய் வழிய பேசி அவ உங்களுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணல. அதனாலதான் நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்களோன்னு நினைச்சேன். நோ, இட்ஸ் ஓகே. அந்த விஷயத்தை நான் எப்பவோ மறந்துட்டேன். அது உங்க பெருந்தன்மை சார். ஆனா நேத்து என் பொண்ணு முதல் தடவையா ஆபீஸ்க்கு வந்திருந்தா. அவளுக்கு இந்த ஆபீஸ் வேலைங்க, இந்த ரொட்டீன் எல்லாம் அவளுக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் அவ அப்படி பிஹேவ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க வருத்தப்படாதீங்க சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கீங்க? பொதுவா பொம்பளை பிள்ளைங்க புதுசா யார்கிட்டயாவது பேசுறதுக்கு சங்கோச்சப்படுவாங்க. அதனாலதான் உங்க பொண்ணு என்கிட்ட பேச சங்கடப்பட்டு இருக்கா. அது விடுங்க. அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டீங்களா? சார், ரெடி பண்ணிட்டேன். ஓ, அப்படின்னா சரி. நானே நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வந்து சைன் பண்றேன். வேண்டாம் சார், இந்த முறை நானே உங்க ஆபீஸ்க்கு வந்து உங்ககிட்ட சைன் வாங்கிக்கிறேன். ஓ, தட்ஸ் குட். அது இன்னும் நல்லதுதான். நீங்களும் என் ஆபீஸை பார்த்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா வாங்க. நாளைக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். ஷூர் சார். வச்சிடுறேன். பாய். குட் நைட். ஓகே சார், தேங்க்யூ. பாய். என்னங்க விஷ்ணு என்ன சொன்னாருங்க? அமிர்தா அப்படி பிஹேவ் பண்ணதுக்காக ஏதாவது தப்பா நினைச்சாரா? இன்னைக்கு ஒரு நாள் நீங்க ஆபீஸ்க்கு போலனா என்ன ஆயிட போகுது சொல்லுங்க? என் பேச்ச கொஞ்சம் கேளுங்களேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வீட்ல இருங்களேன் ப்ளீஸ். ஏமா, வெளியில போகும்போது ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நான் ஆபீஸ்க்கு போனேன்னா போயே தீருவேன். வாடா. அப்படின்னா நான் இப்ப போற இடத்துல நாகமணியை திருடி எங்க அப்பா அம்மாவை கொன்னவங்கள என்னால பார்க்க முடியும்னு சொல்றீங்களா? கிடைச்சாலும் கிடைக்கலான்னு எனக்கு தோணுது. ஆனா என்னால அதை உறுதியா சொல்ல முடியல அமிர்தா. நீ போக போற இடத்துலதான் உன்னோட எதிரி உனக்கு கிடைப்பான்னு எனக்கு தோணுது அமிர்தா. அதனாலதான் நான் இவ்வளவு சொல்றேன். இப்போ உனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நீ தவற விட்டுறாத. கிளம்பி போ அமிர்தா. சரி சித்தி, என் எதிரி கிடைப்பானா? அவன் என் கண்ணில் படுவானா? நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவேன் சித்தி. என் எதிரிய சாகடிக்கிற வாய்ப்பு எனக்கு நிச்சயம் கிடைக்கும்னா நான் எந்த இடத்துக்கும் போக தயார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சித்தி. என் எதிரிய நான் சும்மா விட மாட்டேன். அவனை பார்த்த உடனே அந்த நிமிஷமே அவனை கொன்னுடுவேன். அவனை கடிச்சு சாகடிச்சிடுவேன். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ரொம்ப பயமா இருக்கே.
சகுனம் சரியில்லை, சகுனம் சரியில்லை, எல்லாமே தப்பா நடக்குது. என்ன அபசகுணம் பாபா? யாருக்கு என்ன பிரச்சனை? உன் வீட்டுல ஒருத்தருக்கு ஆபத்து வந்திருக்கு ருத்ரா. எங்க வீட்லயா? யாருக்கு பாபா? சொல்லுங்க பாபா, யாருக்கு? ஜெய் மகாகாளி. உன் அண்ணன் விஷ்ணுவோட உயிருக்கு ஆபத்து இருக்கு ருத்ரா. பாபா என்னது? என் அண்ணன் உயிருக்கு ஆபத்தா? நீங்க என்ன சொல்றீங்க பாபா? உண்மைய சொல்றேன், உங்க அண்ணனோட ஆயுசு முடிய போகுது ருத்ரா. எப்படி பாபா? என் அண்ணன் உயிருக்கு எப்படி ஆபத்து வரும்? நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா ருத்ரா? பார், உங்க அண்ணனோட முகம் எப்படி கருமையாகுதுன்னு பாரு. பாக்குறியா ருத்ரா? உங்க அண்ணன மரணம் எப்படி தழுவுதுன்னு பாக்குறியா? ஒன்றும் இல்லை சித்தப்பா. ஒரு பக்கம் அர்ஜென்ட்டாக நான் எம்எல்ஏவோட ஆஃபீஸுக்கு போகணும், இன்னொரு பக்கம் விஷ்ணுவோட ஆஃபீஸுக்கு போய் அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் விஷ்ணுவோட ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வர முடியுமா சித்தப்பா? நானா? இல்லப்பா, இல்லப்பா, எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் புரியாது. அதுவும் எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் சித்தப்பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு நாள், இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். ரொம்ப முக்கியமான வேலை, அதனால தான் உங்களை கேட்குறேன். அதெல்லாம் சரிப்பா, உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஒன்று பண்ணுப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மாமா, நீங்களே இப்படி சொன்னா எப்படி சொல்லுங்க? ஜெய் மகாகாளி. பாரு ருத்ரா, பாரு. ஆமா பாபா, இதுக்கு என்ன அர்த்தம்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குதா? இதோட அர்த்தம் உங்க அண்ணன் உயிரோட இருக்க போறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் அவன் தன்னோட உயிரை விட போறான். அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே விஷ்ணுவோட ஆபீஸ்க்கு போய் நானே சைன் வாங்கிட்டு வரேன்ப்பா. என்னம்மா இது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போக மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்னடா போறேங்கிற? இவ்வளவு சீக்கிரம் எப்படிமா நீ மனசு மாறின? என்ன விஷயம்? ஆமா, அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன். ஆனா நேத்து நான் அவர்கிட்ட அப்படி நடந்துகிட்ட விதம் அப்பா அம்மாவுக்கு வருத்தத்தை கொடுத்தது. அது தப்புன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் நேரா போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. இந்த வேலை விஷயமா இன்னைக்கே நான் அவரை போய் பார்க்கறேன். அது எப்படி அண்ணன் உயிர் போகும்? அவனுக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் எப்படி நடக்கும் பாபா? எங்க அண்ணனுக்கு எப்படி சாவு வரும்? ஜெய் மகாகாளி. ருத்ரா, உன்னோட நண்பனை சாகடிச்ச அந்த நாகராணி தான் உங்க அண்ணனையும் சாகடிக்க வந்துகிட்டு இருக்கா.